ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்கு வீடியோ வரல, ஸ்டோரியே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாரிங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஆகிடுச்சு. இனிமேல் டெய்லி வீடியோ வரும். ஒரு குட்டி இன்ட்ரோவோடையே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எப்படியும் ஸ்டோரி மறந்துடுச்சு, ஒன்றும் புரியல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. வரைக்கும் ஸ்டோரியில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் ஒரு பண தேவைக்காக நம்ம ஹீரோயின் வந்து வாடகை தாயா குழந்தை பெற்று கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கே பெற்று கொடுக்குறாங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வரப்போகுது. இதுக்கு மேலே தெரிஞ்சால் என்ன ஆகும், அதுதான் இந்த ஸ்டோரி. சரி, இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ நான் ஹீரோவுடைய அண்ணனுக்கும் வந்து செகண்ட் செட்டப்லாம் இருக்கும். இப்போ அந்த தான் ஓடிட்டுருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் யாங்கும் நம்மளோட லிசாவும் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து யாங்கு கேட்குறான், நான் உங்களை இப்படி எதிர்ச்சியாக மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்கலேன்னு சொல்லி கேட்குறப்போ, அங்கே நம்மளுடைய பேக்கு வந்து ரொம்பவே தடுமாறுறான். இப்படி இருக்கிறச்ச லேட் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்றப்போ இந்த பக்கம் உட்காந்து எல்லாரும் வந்து தனித்தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போ வந்து எப்போ பாரு இவ வந்து பேசிக்கிட்டே இருக்கா. நம்மளோட லிசாவை பார்த்தே யாங்கு இங்கே வந்து அவன் புருஷக்காரனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா இவ இவ்வளோ வந்து அவளை பற்றி பேசுகிறாளே, எதுவும் வெளியே வந்துடுமோ அப்படின்னு பயப்பட, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி வந்து நானும் ஹீரோவும் லவ் பண்ணுறத உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இருந்தாலும் நம்மளோட பேக்குக்கு ஒரு டவுட்டு, தம்பி எதுக்கு இந்த செக்ரட்டரி பொண்ணோட சுற்றிட்டு கிடக்கான்னு சொல்லிட்டு இப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் போக, லிசா வந்து அவங்க பேரா உட்காந்துருக்கதை பார்க்க முடியாமல் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறா. இப்படி ஒரு பக்கம் இருக்கிறச்ச நம்மளுடைய ஹீரோவுக்கு ஒரு டவுட்டு, என்னடா அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் லிங்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் வருத்தப்பட்டு லிசா போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸை தான் கட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட பாட்டி வந்து ஒரு டிஷ் பண்ணி நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நான் ஹீரோவுடைய கம்பெனியில் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பான். அது பயங்கர வந்து ஹிட் ஆகிடுச்சு போல இருக்குது. பர்மிஷன்லாம் கிடச்சிடுச்சு. இப்படி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் பாட்டியவே கூட்டிகிட்டு வந்துட்டான். விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. பாட்டிக்கு ஓகேன்னு சொல்லவும் இப்போ வந்து ஹீரோயின் பயந்துட்டே பேச, பாட்டிக்கு என்னமோ நம்ம பேத்தி இவன் கூட சேர்ந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவனே கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்ல, என்னால் எப்படி பாட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியும், என் நிலமை தெரிஞ்சு இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, இப்படி ஒரு பக்கம் அங்கே பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து இவன் லிசாவை கூப்பிட்டுட்டு வந்து போயிட்டுருக்கான். எதுக்கு என் தம்பியோடு நீ சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்ன அறிவில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு எதிர்ச்சியாக தான் நான் வந்தேன், சும்மா சும்மா எனக்கு குறை சொல்கிற வேலை வச்சுக்காத, ஏன் இந்த உலகத்தில் நான் போகிறதுக்கு எங்கேயுமே எனக்கு ரைட்ஸ் இல்லையா, நீ உன்னோட லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோச்சிட்டு போக, இன்றைக்கி தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பார்ட்டி செஞ்சாங்க இல்லையா, அது பேர் நம்ம நூடுல்ஸ்னே வச்சுக்கலாம். அந்த நூடுல்ஸை வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் செஞ்சு வந்து கொடுத்துட்ருக்கான். அது வந்து கொஞ்சம் பெரிய ஹிட்டாகவே ஆகுது. அப்பாவும் பார்க்குறாரு, பிள்ளை ரொம்ப பொறுப்பாக வேலை பார்க்குறானேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் இதை கவனிக்கிறான். இந்த பக்கம் வந்து இவ சோகமாக இருக்கிறப்போ, நம்ம யாங்கு சும்மா இல்லாமல் இவ கடைக்கு அடிக்கடி வந்து கேட்க வாங்குறேன்னு ஒரே தொந்தரவாது பண்ணிகிட்டு இருக்க. இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. இந்த கஸ்டமரை நீயே கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போக, யாங்குக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் திருதுப்புன்னு இப்பெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு யாங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்க. டக்குன்னு லிசா ஃபோன் பண்ணிட்டு, என் பேக்கு சொல்லிட்டேன் பார்த்துக்கோ, பொண்டாட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்கோடா, எதுக்கு அவனா என் பேக்கரிக்கு வரா, என்ன மட்டும் சொல்கிறா, அவளை சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, இவ இது எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக போயிட்டு இருக்கா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பேக்கு வெறி பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி இருக்கிறச்ச இது மாதிரி நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வரான். இப்போ கொஞ்சம் கம்பெனி கொஞ்சம் லாஸில் போயிட்டு இருக்கு போல இருக்குது. அதெல்லாம் சொல்கிறான், ரொம்ப ரிஸ்க்காக போயிட்டுருக்கு, அண்ணன் செய்கிற ப்ராஜெக்ட்னால தான் அப்படி போகுதுன்னு சொல்ல, இங்கே ஹீரோவுடைய அம்மாவுக்கு செம்மக்கும் வந்துடுச்சு. உங்கள் அண்ணனே நீ எப்படிடா பேசுவ, உன்னை விட தோளுக்கு மேலே வளர்ந்த பையன், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு பேச, ஏம்மா நானும் உன்னோட பிள்ளை தானம்மா, ஏம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு இவன் கேட்க, ஹீரோ வந்து தன்னுடைய அண்ணன் செஞ்ச தப்பை சுட்டி காட்டவுமே இங்கே ஹீரோவுடைய அம்மா பயங்கரமாக திட்ட, ஹீரோ கோச்சிட்டு போயிடறான், நான் உங்கள் பிள்ளையே இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே போயிட்டு புருஷன்காரன் கேட்குறாரு, என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க பையன்கிட்டன்னு சொல்லிட்டு, முதல்ல அவன் என் பையனே கிடையாது, அவளுக்கு பிறந்தவன் தானே, அவன் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்கிறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோவுடைய அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃபோட பையன் போல இருக்கு. கல்யாணம்லாம் பண்ணல, லவ் பண்ணி பிறந்திருப்பான். இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணிட்டு ஹீரோயின்ட்டு, அடியே வாடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்னடா நடுராத்திரி வந்திருக்குன்னு சொல்கிறப்போ டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். சரி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ பொசுக்குன்னு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறா. ஹீரோ கேட்குறான், என்ன நடந்தாலும் சரி நீ என் பக்கம் தான் இருக்கணும், நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அவனோட ஸ்ட்ராங்காக யாராவது இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால் ஹீரோயின்ட்டு அப்ரோச் பண்ண, இந்த பக்கம் ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு வீடே ரொம்ப பரபரப்பாக ஆக்கி விட்டுறா. ஹீரோயினுடைய அக்காக்காரி வந்து இப்படியே நம்ம ஹீரோயினோட இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ரிட்டன் வீட்டுக்கும் வராங்க. அப்பா வந்து தேடி வராரு.
அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்குறான், "நாளைக்கு உன் முடிவ வந்து யோசிச்சு சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் இதுக்கு வந்து லவ் பண்றா ஓகே. பட் கல்யாணம் வரைக்கும் நம்ம ஹீரோயின் யோசிக்கல. அப்பா வந்தோனே, "எங்கம்மா போனேன்னு?" சொல்லி கேட்டா, "தூக்கம் வரலப்பா ஜஸ்ட் வாக்கிங்." அப்படின்ற மாரி எல்லாரும் பொய் சொல்ற மாரி, இவளும் ஒரு பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்கு போக, இப்படியே வந்து வீட்டுக்கு வந்தோனே அப்பா சந்தோஷப்படுறாரு. "பரவால்லப்பா, கம்பெனி வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க்கா போதுன்றது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு" சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அம்மா கிட்ட வந்துட்டு, "அம்மா மன்னிச்சிடுமா. தெரியாம நான் உன்ன கோவமா பேசிட்டேன். நான் உன்ன இப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப உன்ன மரியாதை இல்லாம பேசிட்டேன்னு" சொல்ல, இவனும் போற மாரி போறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ மா" அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம இவ்ளோ வெறுக்கிறோம். பட் இந்த பையன் இவ்ளோ தூரம் என்ன லவ் பண்றானே, அவன் என்னுடைய எதிரி. நான் எப்படி அவன்கிட்ட போய் இப்படி சொல்லுவேன் அப்படின்னு இந்த அம்மா ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோக்கு இன்னமும் மனசுல ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கு. வீட்ல யாருமே நம்ம சரியா ஏத்துக்க மாட்டேங்காங்களேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இருக்கிறப்போ, யாங்க வந்து ஒரு மீட்டிங்க்கு போறா. ஆல்ரெடி நம்ம பேக்கு ஒரு நெக்லஸ் குடுத்தான்னு சொன்னேன் இல்லையா? அந்த அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க. இவங்க கிட்ட வந்து அந்த நெக்லஸ பத்தி கேட்குறா. இவங்க சொல்ட்டாங்க, "நாங்க வந்து கம்பெனி சார்பா எந்த விதமான இந்த மாரி கிஃப்ட்லாம் ஏத்துக்க மாட்டோம்மா. நீ போய் உன் புருஷன்ட்ட கேளு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு" இந்த அம்மா போட்டு குடுத்துட்டு போக, இவ போயிட்டு அந்த நெக்லஸ அவுக்குறா. இவளுக்கு ஒரே மனசு உறுத்தலாவே இருக்கு ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவன் கைய புடிச்சு கூட்டிட்டு போறப்ப என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மோதிரத்தையும் மாட்டி விட்டுர்றான். மாட்டி விட்டுட்டு, "நான் உன்னைய வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லவ்ன்றது வேற, கல்யாணன்றது வேற." அப்படின்னு அவ மீன் பண்ணி சொல்றா. ஏன்னா அவ குழந்தை பெத்ததுனால. இவன் கட்டி பிடிச்சுட்டு, "இல்ல இல்லப்பா, நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சீக்கிரமா ஆன்சர் பண்ணு." அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு ஹீரோ வரான். பாட்டி கரெக்ட்டா கேட்குறாங்க, "என்னப்பா, நான் உனக்கு எதுவும் டேட்டிங் வந்து பொண்ண புக் பண்ணவான்னு?" சொல்லி கேட்க, "இல்ல பாட்டி, நானே ஒரு பொண்ண லவ் பண்றேன். நாளைக்கு நான் அவள கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு இவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் போய் யோசிக்கிறான். இவ கூப்பிட்டா கூட வரமாட்டாளே! என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் நம்ம யாங்குக்கு ஒரே மனசு உறுத்தலா இருந்துச்சு இல்லையா? ஹஸ்பண்ட் வந்தோனே வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறா. "நீங்க எதுக்கு வந்து பொய் சொல்றீங்களா? அந்த நெக்லஸ் யாருக்கு குடுத்தீங்க? நீங்க சொன்ன அந்த கம்பெனியோட ஆள்ட்ட கேட்டேன். அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டேன். அவங்க குடுக்கலன்னு சொல்றாங்களேன்னு" சொல்ல, அவன் கோவப்பட்டு வெளிய போக, இவளுக்கு இன்னமும் டவுட் அதிகமாக, இந்த பக்கம் இவள கழுவி கழுவி ஊத்திருப்பா இல்லையா? அதனால இந்த பிள்ளை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இனிமே பார்க்கவே வராத, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இப்ப இந்த பிள்ளை குடிச்சிட்டுருக்க. 4 பேர் இந்த பிள்ளைட்ட சில்மிஷம் பண்ண, இவனுக்கு கோவம் வந்து பட்டுன்னு அடிச்சு போடுறான். அதுக்கப்புறம் இவள கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, "அ எதுக்கு நீ இந்த மாரி நடந்துக்கிற? நீ வந்து ஒழுங்கா இருக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "நீ வந்து என் மேல அக்கறைப்பட்டா சொல்லு, என்கிட்ட பேசு. என்ன வேணான்னு சொல்லிட்டேன்னா, நீ வேணான்ற பட்சத்துக்கு நீ வந்து என்கிட்ட பேசாதன்னு சொல்ல, நீ எனக்கு வேணாம் தான், இருந்தாலும் நீ வந்து உன்ன ஒழுங்கா பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி இவன் லூசு மாரி பேசிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் நடக்க, யாங் வீட்டுக்கு வந்தோனே கேட்டுடுறா, "நீ ஏதோ ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்க. நீ அந்த பிள்ளைக்கு தான் நெக்லஸ குடுத்துருக்கன்னு நெனைக்கிறேன். உண்மைய சொல்லி தொல. எவ அவ?" அப்படின்னு கேட்க, இவன் கோவத்துல தட்டி விட்டுட்டு, "பைத்தியம் மாரி பேசாதடி" அப்படின்னு கத்திட்டு போக, இவன் கோவப்படுறத பார்த்து இவளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்பனா இவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படின்ற மாரி இவ கன்ஃபார்ம் பண்ண, இந்த பக்கம் சண்டே ஆயிடுது. இன்னைக்கு தான் வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். எல்லாரும் பரபரப்போட இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோயின வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆக்சுவலி எங்கேயோ போவோம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். "நான் உள்ளக்கு வரமாட்டேன். எதுக்கு உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "ஏய் சும்மா இரு வாடி" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான் இவன். டக்குன்னு வந்து யாங் வந்துட்டு, அதுக்கப்புறம், "அண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி" அப்படின்னு சொன்னோனே, யாங்கே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. எல்லாரும் வந்து, என்னம்மா சண்டே வந்து லீவு தானே, இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையே, எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் திரு திருன்னு முழிக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, "இவ தான் என் வருங்கால மனைவி" அப்படின்ற மாரி சொல்ல, பாட்டிக்கெல்லாம் அப்புறம் ப்ரெஷர் ஏறிடுது. "என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன இவ்ளோ கீழ்த்தனமான பொண்ண கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு மட்டும் தட்டி பேச, இந்த பக்கம் வந்து பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின ரூம்க்கு டக்குன்னு கூட்டிட்டு போக, நம்ம ஹீரோயின் சத்தம் போடுறா. பாட்டி வந்து இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு சொத்து பணம், ஒரு காசு பணம் இல்லாத ஒரு பொண்ணெல்லாம் என் பேரனுக்கு எடுக்க மாட்டேன். இந்த பொண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப மனசு சஞ்சலமா போகுது. "நான் கிளம்புறேன். உங்க மனச கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பாட்டுல கார்ல ஏறி போயிடுது. நம்ம ஹீரோ பின்னாடியே விரட்டிட்டு வந்தாலும் இந்த பிள்ளை கண்டுக்கறல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு, "இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான், "நீங்க ஹீரோயின் தான் எல்லாமே" அப்படின்ற மாரி வீட்ல சொல்லி முடிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோயின பார்க்க போறப்போ, ஹீரோயின் அழுகுறா, "இல்லப்பா, இது எதுவும் செட் ஆகுற மாரி தெரியல விடு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து, "நான் கெட்டுனா உன்ன தான் கெட்டுவேன்" அப்படின்னு சொல்றப்போ, டக்குனு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்துடுறாரு. ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, "உங்க பொண்ண நான் டேட் பண்றேன், லவ் பண்றேன் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, அவருக்கு ஒரே ஷாக்கு. "மொறப்படி வீட்டுக்கு வாப்பான்ற" மாரி சொல்லி விட்டுர்றாரு. இந்த பக்கம் இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு நைட்டு வரப்போறான். இது மாரி டேட்டிங் பண்ற பையன் வரப்போறான்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட ஸ்டெப் மாமா விதவிதமா சமைக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ செம்ம குஷியா உள்ளக்க வரான். "ஐயோ வந்துட்டாரு மாப்பிள்ளை" அப்படின்ற மாரி தங்கச்சி கறி கத்த, உள்ள
வந்து நம்ம ஹீரோ நிற்கிறான். இங்கே ஹீரோயின் அக்காவுக்கு ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது. ஒப்பா நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் 2 பேருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அவ்வளவுதான். நம்மளுடைய ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஒப்பான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வெளியே ஓடி போயிடுறா. எங்கள் அம்மாக்காரி என் பொண்ணு எங்கே போகிறா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு போக இவ பயங்கரமாக லவ் பண்ணியிருப்பா இல்லையா, இவளுக்கு ரொம்ப ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்கிறான் அவங்க அக்காவை ஆல்ரெடி தெரியும் தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டான்னு சொல்ல இப்படி ஒரு பக்கம் போகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. நம்மளுடைய ஜங்கு என்ன பண்ணுறான்னா அவனை நீ கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, டேட்டே பண்ணிக்கக்கூடாது, அவள் ஏன் ஆல்ரெடின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முடிவு பிடிச்சி சண்டை போடுறாளுங்க. அப்பா வந்துட்டு பயங்கரமாக இவளை திட்டி போடுறாரு. என்ன நீ ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க, டேட் பண்ணிட்டு இருக்காங்க, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து ஜங்கை அனுப்பி வைக்க மறுநாள் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா எதுவும் நினச்சிக்காதப்பா என் பொண்ணை உனக்கே கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் 2 பேரும் காதல் ஜோடி பறவைகளா அப்படியே வந்து ஆஃபீஸில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஆஃபீஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணேன். இதை வேற கொஞ்சம் அரசல் புலுசெல்லாம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோ காலையில் எழுந்துச்சி ஏதோ கிளைண்ட்டை தேடி ஏதோ ஒரு ஹோட்டல் போகிறான். கரெக்டாக நம்மளுடைய பேக்கு வந்து ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியே வராப்புல பின்னாடி நம்மளுடைய லிசாவும் வராங்க. 2 பேரும் கை கோர்த்து போகிறதா ஹீரோ நல்லாவே பார்த்துடுறான். அப்படியே பார்த்தா இங்கே வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் வந்திருக்காங்க, நம்மளுடைய பேக்கோடைய ஒய்ஃபும் வந்திருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பக்கு பக்குங்குது. ஏன்னா அண்ணா அண்ணி அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ வேற சிரிச்சுக்கிட்டே போகிறாளா. டக்குன்னு வந்து நம்மளோட ஹீரோ வந்து பேக்கை பிடிச்சி இழுத்துடுறான். பக்கத்தில் இருந்தாலும் வந்து நம்மளுடைய அந்த யாங்குக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்னப்பா காலைல என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அது மாதிரி மீட்டிங்க்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க, இருந்தாலுமே நம்ம யாங் அந்த பிள்ளை சிரிச்சிட்டு போனதே பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ காலங்கத்தில் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க இவனுக்கு ஒரே இதாக இருக்குது. தம்பிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவன் கிளம்பி போகிறப்போ நம்ம ஹீரோ நில்லுடா என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நீ உனக்கும் லிசாவுக்கும் என்ன சம்மந்தன்ற மாதிரி கேட்க, நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு இவன் சொல்கிறப்போ அப்படி தாண்டா தலையிடுவேன், உன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணுற உனக்கு தெரியலடா, உனக்குலாம் அசிங்கமாக இல்லைன்னு சொல்ல என் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லி இவன் அசால்ட்டாக போகிறப்போ இங்கே ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. அழகான அண்ணன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படிலாம் வந்து ஒருத்தி வந்திருக்காளான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம லிசாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒன்றும் ஆகலை ஒன்றும் நடக்கலை யாருக்கும் எதுவும் தெரியலன்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ லிசாவை தேடி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் என்னப்பா சம்மந்தம்னு சொல்லி கேட்க, நான் உங்கள் அண்ணனை தாண்டா லவ் பண்ணுவேன், உன்னால் செய்ததை செஞ்சுக்கோன்னு சொல்ல இப்படி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். இப்படி இருக்கிறப்போ இந்த பக்கம் ஆஃபீஸ் லாஸில் போகுது இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணை வந்து நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. இவளுடைய பேர் வந்து பார்க்கு. இந்த பார்க்கை வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லி விட்டுட்டு போக இப்படியே வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் கனெக்ஷன் ஏற்படணும் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோயினாக அந்த சமயம் பார்த்து டீ எல்லாம் கொண்டுட்டு வர சொல்கிறாங்க. 2 பேருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் முன்னாடி ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. ஹீரோவுடைய அப்பா வேணும்ட்டு தான் பண்ணியிருப்பாரு இவ விலகணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி ரொம்பவே வந்து சோகமாகிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பார்க்கை போய் ட்ரா பண்ண பார்க்குக்கு என்னமோ நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்குது. ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய அண்ணன் கூட்டிகிட்டு வந்து பேசுகிறான். உனக்கு தான் தெரியும் இல்லையா பார்க்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு தம்பி வாழ்க்கையிலேருந்து வெளியே போகணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்ட டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு யாருடா நீ ஏன் காதலை மிரட்டிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ டே என்னடா என் ஆஃபீஸ்க்குள்ளே கதவை திட்டாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்ல என் லவ்வர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தரன்னு கையை பிடிச்சி ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாருமே பார்த்துடுறாங்க. மேலே கூட்டிகிட்டு போய் ஹக் பண்ணிவிட்டு சாரி எங்கள் அண்ணன் இப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே ஃபுல்லாக ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இதுவ மூஞ்சிக்கு எம்டியோட பையனை எப்படி உழைச்சி போட்டான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் தப்பாக பேச ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படியே வந்து இருக்கிறப்போ இங்கே ஜங்கு வந்து என்ன ஆச்சு சோகமாக இருக்க, அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா, இவங்க 2 பேருக்கு எப்படா பிரேக்கப் ஆகும்னு காத்துட்டு இருக்கா போல இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இந்த பக்கம் வந்து அந்த மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன ஆச்சு கம்பெனி அந்தளவுக்கா லாஸில் போகுதுன்னு சொல்லி கேட்க கிட்டத்தட்ட திவாலாக போகுது. ஏன்னா அவன் அண்ணக்காரன் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு கம்பெனி அடமானம் வச்சுட்டான், இன்னும் 1 மாதம் விட்டால் அவன் கம்பெனியே இல்லாமல் போயிருன்னு சொல்ல ஹீரோக்கு இப்போ தான் அந்த சீரியஸ்னஸ் என்னன்றது புரியுது. இப்படி வந்து பாட்டி வந்து ஜங்கை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் வந்து கம்பெனி எப்படியாவது சரி பண்ணிடுறேன், ஆனால் வந்து ஜங்கை மட்டும் கல்யாணம் பண்ண முடியாது, ஒரு பொண்ணை மனசில் வச்சுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோட அண்ணன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ கம்பெனிக்காக தானே அப்படின்னு சொல்கிறப்போ நீ பண்ண தப்புக்கெல்லாம் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, கம்பெனி எப்படியாவது சரி பண்ணிடலாம், எப்படி உன் பொண்டாட்டி
பொண்டாட்டிக்கு 2 முகம் காட்டுறிய, அந்த மாதிரிலாம் எனக்கு என்னோட காதலிக்கு பண்ண முடியாது. நான் ஒருத்திய காதலிச்சா ஒருத்திய தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன். உன்ன மாரி கேடு கெட்டவனா இருக்க மாட்டேன்னு சொல்ல, இங்க வந்து அண்ணனுக்கு கோவம் வந்து மூஞ்சில அடிக்க, "டேய் நீ நடிக்க தகுதியே இல்லன்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. டக்குன்னு நம்மளுடைய பேக்கோட அம்மா வந்துட்டு செம்ம ஹீரோவ. இந்த பக்கம் நம்மளுடைய ஜங்கும், லீயும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே 2 பேரும் ஒண்ணு வேற சேர்ந்துட்டாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. "இதுக்கு தான்டா உன் கூட சேர மாட்டேன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டியே, நார பயலே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவள திட்டி விடுறான். மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு. காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்ல ஃபோன் விட்டுட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோயின வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்ற மாரி கால் வருது. இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இதுக்கு தான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடா போறாங்க. எல்லாருமே தப்பு தப்பா பேச, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இது மாரி ஹீரோயின வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ல, அப்பா கிட்ட கோவமா போயிட்டு, "என்ன பண்றீங்கப்பா? உங்க பணக்கார திமிர காட்டுறீங்களா? நானும் இந்த வேலைய விட்டு போறேன். இப்படி இத மாரி பர்சனல் ஒர்க்கையும் ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் ஒண்ணா பார்க்குறீங்களே!" அப்படின்ற மாரி சத்தம் போட்டுட்டு நம்ம ஹீரோயின பார்க்க போக, நம்ம ஹீரோயின் சோகமா போயிட்டு இருந்திருப்பா. அவள ஒரு பீச் ஓரமா கூட்டிட்டு போயி, கொஞ்சம் நம்ம ஹீரோ வந்து கம்ஃபர்டபுள் ஆக்குறான். இந்த பக்கம் நியூஸ் வந்து பரவலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவுடைய அண்ணன் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப விழுந்துருச்சு. இது மாரி கம்பெனி திவாலாக போகுதுன்னு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹீரோவுடைய அப்பாக்கு. இது மாரி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் உயிருக்கு கொஞ்சம் ரொம்ப சீரியஸா தான் இருக்காப்ல. அந்த நிலையில கூட தார்க்க வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாப்ல. நம்ம ஹீரோவும் வந்து அப்பாவுக்கு வேற வழி இல்ல இந்த சிச்சுவேஷன்னால, அப்படியே வந்து மனசொடைஞ்சு போய் சரிப்பா அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து என்ன நீ வந்து டேட்டிங் பண்ண ஓகேவா அப்படின்ற மாரி கேட்க, ஓகேன்ற மாரி இவன் சொல்ல, இது எதுவுமே தெரியாது நம்ம ஹீரோயின். ஹீரோக்காக வந்து இன்னமும் காத்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்கு வந்து இப்படி ஆயிடுச்சே, நான் பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்காம இவன் இந்த நாரப்பையலோட ஒண்ணா இருந்துட்டேனேன்ற மாரி டென்ஷன் ஆறப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. இங்க வந்து ஸ்டெப் மாம் செம்ம திட்டுறாங்க. "அடியே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேலைய விட்டுட்டே இப்ப என்ன சோத்துக்கு என்ன பிச்சையா எடுப்ப? போ போ நாளைக்கே போய் வேலைய தேடு" அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஜங்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றா. "விடுமா, அவ இன்னைக்கு தானே வேலைய விட்டுருக்கா. இப்படிலாம் நீங்க பேசாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளுடைய பேக்குக்கு யாரு கால் பண்றான்னா, நம்மளுடைய லிசாவுடைய அம்மா கால் பண்ணி, "ஏன்டா உனக்கு என்ன ஒரு ஆளே கிடைக்காம என் பொண்ணோட என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ யாருடா நீ? உன்ன பார்க்கணும்" அப்படி இப்படின்னு கேட்க, இவன் ஃபோன கட் பண்ணிடுறான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லிசா வந்து நம்ம பேக்க பார்க்க ஹாப்பியா ஓடி வர, நம்ம பேக் வந்து, "இங்க பாரு உன் அம்மாக்காரி ஃபோன் பண்ணிட்டு அது இதுன்னு பேசுறா. என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்ற மாரி பல்ல கடிச்சிட்டு கேட்க, "எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதே" அப்படின்ற மாரி சொல்றப்போ, வீட்டுக்கு போயிட்டு, "அம்மா செம்ம டோஸு. ஒழுங்கா இருந்தா இரு. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. இல்லன்னா ஓடிப்போ. ஓடி போய் எங்கேயாவது வாழு. உன் கடன்காரங்கலாம் உன்ன தொரத்தி கொல்லட்டும். எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வாழ்க்கையில தலையிட்டா உன்ன சீவிடுவேன்" அப்படின்ற மாரி அம்மாவே பயங்கரமா திட்டி விட்டுட்டு போக, இந்த பக்கம் கிம்மு வந்து ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால இந்த பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நியாயமா கேட்க, இவ பெரிய ரொம்ப ஓவரா ஆக்ஷன் போடுவா போல இருக்கு. "அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான்லாம் உன்ன கல்யாணம் பண்ண மாட்டேன். ச்சீ போ" அப்படின்ற மாரி இவன உதாசீனப்படுத்த, அவனுக்கு மனசே உடைஞ்சு போகுது. சரி இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பொக்கே எடுத்துட்டு பார்க்க வரா. எம்டி இது மாரி இருக்காரேன்னு சொல்லிட்டு வேலைய விட்டு போனாலும் கூட, அந்த சமயம் நம்ம ஹீரோ வந்து பார்க்க கூட்டிட்டு போறத நம்ம ஹீரோயின் பார்க்க, இப்போ வந்து யாங் சொல்றா, "பார்க்குறல்ல இது மாரி 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. எங்க கம்பெனியோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குமா. இப்ப நீ அவன விட்டு குடுக்கணும் கண்டிப்பா. தயவு செய்து அவன விட்டு குடுத்துருன்னு" சொல்ல, "எனக்கு புரியுது. இனிமே நான் தொல்ல பண்ண மாட்டேன். ஆல்ரெடி இவ நல்ல பொண்ணு. அதனால வந்து அப்படி சொல்லிட்டு போக" ஒவ்வொரு கம்பெனிக்கா ஃபோன் பண்ணி வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கா. இப்போ ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின பார்த்துட்டு, "இங்கே பாரு ஆஃபீஸை விட்டு திடுதிப்புன்னு போயிட்ட. அவனுக்கு காசு இருக்காதுன்னு தெரியும். என் பையன் பின்னாடியே வராத இனிமே. இந்தா புடின்னு" சொல்லிட்டு ஒரு பிளாங்க் செக்க குடுக்குறாங்க. "லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிக்கோ. இனிமே எங்க ஃபேமிலிய வந்து தொந்தரவு பண்ணாதுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து, "காதலுக்கு விலை பேசுறீங்களா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு காசே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே ஓட, இங்க யாங் வந்து அந்த செக்க எடுத்துட்டு வந்துட்டு, "இந்தாம்மா வச்சுக்கோன்னு" சொல்ல, "நீங்களும் பாருங்களேன் எவ்வளோ கீழ்த்தனமா என்ன நடத்துறீங்க. தயவு செய்து உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த செக்கெல்லாம் கொண்டுட்டு வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டு, நம்ம ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்க்க, நம்ம ஹீரோ காலை எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா, "நீ உனக்கு எனக்கு செட் ஆகாது. உன் ஃபேமிலிய பார்த்துக்கோன்னு" சொல்ல, ஹீரோ ஒரே பிடிவாதத்துல நிக்கிறான். "நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன்டி. கல்யாணம் பண்ணா உன்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்." ஹீரோயினை ஃபோர்ஸா கிஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் அமைதியா இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் விட்டு கொடுக்க அவளுக்கு மனசு வரல. இப்படி இருக்கிறச்ச இந்த பக்கம் அப்பாவுக்கு இன்னும் சீரியஸாக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். "நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிரும்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ண, சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த
பார்க் இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவை போய் மீட்டிங் பண்ண போகிறான். மீட் பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். என் பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணுக்காக வரல, நான் பிஸ்னஸ் பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, அப்படின்னா எந்திரிச்சு போடா வெளியே, உனக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பார்க்கு டேரெக்டாக சொல்லிடுறாங்க, பொண்ணு எனக்கு லவ் பண்ண விருப்பம் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு பொண்ணை ஏமாற்ற பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, பிஸ்னஸ்க்காக கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதெல்லாம் வந்து பார்க்க கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகுது. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி ஒரு பையனை பார்த்ததே இல்லை, எல்லாரும் பிஸ்னஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீ நல்ல பையனாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி, ஒரு வேளை ஹீரோயினோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நான் இருக்கேன் உனக்கு மறந்துடாத அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டாக பேச, இந்த பக்கம் இவன் வேணான்னு சொன்ன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஃபோன் பண்ணி வத்த வச்சு விட்டுட்டாங்க. இங்கே ஹீரோடைய அம்மாவுக்கு வந்தோடனே செமக்கும் வருது, பள்ளீர்னு ஒன்று கன்னத்திலே வைக்கிறாங்க. அட நாசமாக போனவனே, கம்பெனி நாசம் பண்ணிட்டேடா, அவங்க அப்பனை குழியில் இறக்கிடுவ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்ட, பாட்டி ஏண்டி இப்படி பேசுகிறேன், என் பேரனை ஏண்டி அடிக்கிற அப்படின்ற மாதிரி கத்துறப்போ, இங்கே வந்து அப்பா கிட்ட போய் நம்ம ஹீரோ டேரக்டராக போய் பேசுகிறான். அப்பா இங்கே பாருங்கப்பா, எனக்கு மனசில் ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, ஒருவேளை இந்த கம்பெனி நான் சரி பண்ணிட்டா நான் ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்பலை, நீ கம்பெனியை முதல்ல சரி பண்ணு அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சும்மா விட மாட்டேன், அந்த லேடியை போய் கேட்பேன், எதுக்கு என் மகளை வந்து வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு, எதுக்கு என் பொண்ணை வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போக்க, இந்த பக்கம் ஹீரோடைய அம்மா வந்துட்டு, இங்கே பாரு உன் பொண்ணுக்கிட்ட பிளாங்க் செக் கொடுத்தேன், வேணான்னு சொல்லிட்டா, பெரிய இவளாட்டம், இந்த அப்படி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பொண்ணே வேணான்னு சொல்லிட்டீங்க, வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, நீ கொடுக்குற செக்கு எனக்கு எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை தூக்கி அவங்க மூஞ்சிலே விசிறு அடிச்சுட்டு இந்த லேடி போயிடுறாங்க ஹீரோயினோட அம்மா. இருந்தாலும் அந்த செக்கை விட்டுட்டு வந்தது அவங்களுக்கு மனசு கேட்கல. இந்த பக்கம் பார்க்கக்கூடிய அப்பா வந்து, நீ வந்து தொழிலில் தோற்றுருக்கலாம், இருந்தாலும் உன் தம்பி ரொம்ப திறமைசாலி, அவன் பண்ண அந்த ஃபுட் பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு, அதுக்காகவே நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுடைய அண்ணன் ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயினோட அம்மா காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்க்குறவங்க செம்மையாக திட்டுறாங்க, ஏண்டி ஒருத்தவங்க செக்கை கொடுத்தா வாங்கிட்டு வர தெரியாது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த செக்கை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல, என்னம்மா என் காதலுக்கு நீங்கள் பேரம் பேசுகிறீங்களான்னு சொல்கிறப்போ, நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க செக்கை கொடுத்தாங்க, நான் ஒன்னால் தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, என்னடா இவங்க காசுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பிஸ்னஸ்லாம் ஓகே ஆனது தெரியாமல் நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க, இங்கே வந்து வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வர அம்மா சொல்லிடுறாங்க, பிஸ்னஸ்லாம் ஓகே ஆகிடுச்சுப்பா, இந்த மாதிரி ஒரு நாள் தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இனிமேல் ஹீரோவுடைய ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க வந்திருக்காரு, நம்ம ஹீரோயினை தூக்கி சுற்றுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஏன்டா உங்கள் ஆத்தாக்காரி இப்போ தான் என்னை கழுவி கழுவி ஊற்றி அனுப்புனா, இப்போ வந்து என் பொண்ணை சுற்றிக்கிட்டு இருக்கியா தூக்கி அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க, இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான். இந்த பக்கம் இப்போ தான் இந்த அஜுமாவே காட்டுறாங்க. இந்த அஜுமா வந்து திரும்ப வந்து யாருக்கும் குழந்தை பெற்று கொடுக்கறதுக்கு ஒரு கிளைண்ட்டை தேடுறாங்க. கிளைண்ட் யாரும் கிடைக்காதனால இந்த அம்மாவுக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்ம ஹீரோயின் கிட்டேயே திரும்ப போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. இங்கே ஹீரோயின் பாட்டி வந்து ஹீரோவுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா, நீ கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ட்ரீட் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த அஜுமா ஹீரோயினோட அந்த பாட்டியோட அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே பாட்டி யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல, பாட்டி கூட கூட ஓடி வந்து பார்க்க, இந்த அஜுமாவை பார்த்து நம்ம பாட்டி ஷாக் ஆக, நம்ம பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, ரொம்ப எதுக்கு இவ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. ஹீரோ யார் இவங்க அப்படின்னு கேட்குறதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரிங்க. அடுத்தடுத்து வீடியோ சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய்.